கிரகத்தாக்கம் முனிவர்களுக்கு இல்லை, சித்தர்களுக்கு கிரகத்தாக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, எப்படி அதை அச்சீவ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, வானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் எல்லா நட்சத்திரங்கள் கிரகத்தோடைய நட்சத்திரங்களாகட்டும் மற்ற கிரகங்களாகட்டும் அவங்களோட வைப்ரேஷனை சந்திரன் உள்வாங்கி அதை மக்களுக்கு நம்மளுடைய மனசு மைண்டு மூலியமாக தான் அதை ஆக்டிவேட் பண்ணுது. அப்படி தான் ஜாதகமே ஒர்க் ஆகுது. ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தால் நம்ம என்ன ஆகுது, நம்ம மனசு மைண்டு தான் ஃபஸ்ட்டு அதுக்கு பாதிக்குது. அந்த மாதிரி சம்பவங்கள் கொடுத்தா நம்ம மைண்டு மாற்றி வேறு மாதிரி நம்ம செயல்பட வைக்கிறது தான் சந்திரனோட வேலை. சந்திரன் தான் ரொம்ப முக்கியம். ஜோதிடத்துலேயே சந்திரன் தான் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுது, வானத்தில் அத்தனை கிரகங்கள் நட்சத்திரத்தோட வைப்ரேஷனை உள்வாங்கி நம்மளுடைய ஜாதக கிரக சுழற்சிக்கு ஏற்ப அதை செயல்படுத்துது நம்ம மைண்டு மூலியமாக. இப்போ சித்தர்கள் முனிவர்களாக எடுத்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க மைண்டை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. பூமி எதிர்ச்சியாக ஆனாலும் அவங்க மைண்டு என்ன ஆகும், இப்படி இப்படி ஆடாது, அப்படியே நின்றுருக்கும். அந்த மன சஞ்சலம் இருக்காது, இப்படியே இருக்கும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். வச்சுக்கிட்டா கிரகத்தாக்கமே கிடையாது. முயற்சி பண்ணுங்கள். மைண்டு யோகா மெடிடேஷன் ரொம்ப முக்கியமான டூல். முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.